இன்னைக்கு வந்து எஸ்டோன்ல அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்டேட்டுங்கிறது என்னன்னா, ஒரு டேபிளில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஒரு கஸ்டமர் டேபிளில் இருக்கிற நீங்கள் டேட்டா பேஸ் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்டேட் யூஸ் பண்ணுறப்ப இந்த 3 கண்டிஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகும். அப்டேட்டு, செட்டு. ஓகேவா? அப்டேட்டுங்கிறது வந்து எந்த டேபிள், செட்டுங்கிறது வந்து எதை செட் பண்ண போறீங்க, வேறுங்கிறது வந்து எந்த ரோல் இருக்கிறத நீங்கள் வந்து செட் பண்ண போறீங்க. அப்டேட்டுங்கிறது வந்து இப்போ அப்டேட் டேபிள் நேம் வந்து கஸ்டமர் அப்படின்னா அப்டேட் கஸ்டமர், செட் எதை நீங்கள் செட் பண்ண போறீங்க. கஸ்டமர் நேம் அப்படின்னா செட் கஸ்டமர் நேம் இஸ் ஈக்குவல் டு ரவி கொடுத்தீங்க. கீழே வேறு நீங்கள் ஒரு செட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் நேம்ல இருக்கிற எல்லாரும் நேமே ரவி மாதிரி. வேற அப்படின்னா எந்த ரோல கஸ்டமர் ஐடி 1ல இருக்கிற கஸ்டமர் நேம் வந்து நீங்கள் ரவி மாற்றணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த செட் ஆஃப் ரோலா இருக்கிற நேம் மட்டும் உங்களுக்கு மாறும். இல்லை அப்படின்னா இந்த டேட்டா பேஸ் இருக்கிற எல்லா கஸ்டமர் நேமே உங்களுக்கு ரவி மாறிடும். ஸோ நீங்கள் அப்டேட் யூஸ் பண்ணுறப்ப அப்டேட்டு, செட்டு, பேட் இந்த 3மே கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகும். ஓகேவா? செட்டு ஈக்குவல் டு ரவிக்குமார், செட்டு ஈக்குவல் டு கஸ்டமர் நேம் ஈக்குவல் டு ரவிக்குமார், வேர் கஸ்டமர் ஐடி 1ன்னு கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி இருக்கிற அந்த 1ல எந்த கஸ்டமர் நேம் இருக்கோ அதை தூக்கிட்டு இந்த ரவிக்குமாருங்கிறது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். இதுதான் அப்டேட்டுங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம்.